ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் மேக் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவும் எலகண்ட்டாகவும் இருக்கும். ஈஸியான மெத்தடு தான். ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருந்துச்சு. இது வந்து யாருன்னா பிரைடோட அம்மாவுக்கு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு 2 ப்ளவுஸ் போட்டிருந்தேன். ஒன்று வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஜஸ்ட்டு ஒரு பீட்ஸ் ஒர்க் மட்டும் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் வந்து இது முகூர்த்தத்துக்காக கொஞ்சம் கிராண்ட் ஒர்க்காக கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து பார்க்கறதுக்கு சிம்பிள் ஒர்க்கு தான், கொஞ்சம் பார்க்க லுக்காக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பயும் போல ஃபஸ்ட்டு 3 லைன் சரி லைன் போட்டுக்கணும். ஒரு பீட்ஸு சுகர் பீட்ஸ் லைன் ஒன்று போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ரன்னிங் ஸ்டோன் இருக்கும், அது போட்டுக்கணும். அது சுகர் பீட்ஸ் இன்னொரு லைன் போட்டுட்டு ஒரு 1 இன்ச்சு 1 இன்ச்சு இல்லை, ஒரு ½ இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு சுகர் பீட்ஸு, எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் பீட்ஸும் ஒரு சின்ன சுகர் பீட்ஸும் வச்சுட்டு அது பக்கத்தில் வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா லெஃப்ட் ரைட்லேயே அதே வந்து பேர்ல் பீட்ஸு ஒரு சுகர் பீட்ஸ் தான் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டு காட்டுறேன். அப்படியே கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியும் காட்டுறேன். அது ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் சென்டரில் அதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா கோல்டன் பீட்ஸ் இருக்கும். அது 3 mm சைஸில் இருக்க கோல்டன் பீட்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளவர் ஷேப்பில் வந்து போட்டுக்கிறோம். இதுதான் கண்டினியூ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தெரியுதுங்களா? அப்படியே கண்டினியூ நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று போட்டுட்டு அப்படியே லைனாக கண்டினியூ நெக்ஸ்ட்டு போட்டுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு வந்து அதே பீட்ஸ் தான், கோல்டன் பீட்ஸாலே ஃபுல்லாகவே சென்டரில் போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ½ இன்ச்சு கேப்பில் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கண்டினியூவாக நம்ம போடணும். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு கேப் போட்டு அதுக்கப்புறமா 2த்துக்கு சென்டரில் ஒரு கோடு போட்டுட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நடுவில் கொஞ்சம் சின்ன பீட்ஸ் மட்டும் வைக்க போகிறோம். கரெக்டாக அந்த எண்டில் வந்து பீட்ஸ் வந்து ஒயிட் பீட்ஸ், அதாவது பேர்ல் பீட்ஸ் சொல்லுவோம்ல, அது ஒன்று, அதுக்கப்புறம் கோல்டன் சொல்லிட்டு மாற்றி அந்த மாதிரி போட்டுனே வரணும். ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து பேர்ல் பீட்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டனு, இதில் சென்டரில் கோல்டன் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேர்ல் பீட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்காகவே நான் ரொம்ப ஸ்லோவாக போட்டு காட்டுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டைமிங் சேவ் ஆனதுனால கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டு மற்றதெல்லாம் ஸ்பீட் பண்ணிடுறேன். ஃபுல்லாகவே போட்டு நாட் பண்ணிடணும். அது மாதிரி மாற்றி ஒரு பேர்ல் பீட் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா 2த்துக்கு நடுவில் கோதுமை பீட்ஸ் இருக்கும்ல, அதை வச்சுட்டு இந்த மாதிரி லீஃப் மாதிரி போட்டுட்டு முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ அந்த லைன் போட்டோம்ல, அதுக்கெலாம் வந்து சரி வச்சுட்டு ஒரு 1 இன்ச்சு இல்லை ஒரு ½ இன்ச்சே போதும். ½ இன்ச்சு கேப்பில் சரி போட்டுட்டு நடுவில் ஒரு 4 mm பீட்ஸ் போட்டுனே வரணும். அதுதான் இது ஃபுல்லாகவே, அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம அப்படி தான் போட்டிருக்கோம். இதே மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வந்து நான் முன்னாடி ஒரு பேபி ஷவருக்கு போட்டேன். அதே மாதிரி தான் இதுவும் போட்டுக்கிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எல்லாம் அந்த ஒரே லைனில் வர மாதிரி, அதாவது ஒரே அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் பீட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்ம பார்த்து போட்டுக்கணும். இதை நம்ம ஃபுல்லாகவே ஸ்லீவ் போட்டாச்சு. ஃபைனல் இதுதான் நம்மளோட அவுட்புட். இதில் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் மெத்தட் காட்ட போகிறேன். ஃபுல்லாகவே ஒர்க் போட்டாச்சு. இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு போட்டாச்சு. நெக்குக்கு சேம் நம்ம இது போட்டாலும் அதே தான். கொஞ்சம் வந்து ஒரு லைன் 3 லைன்ஸ் சரி, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் பேர்ல் பீட்ஸும் இன்னும் சின்ன கோல்டன் பீட்ஸும் வச்சு கலந்து போட்டுக்கிறது. சேம் நம்ம போகிறதே சேம், எல்லாமே ஒர்க் அதே தான். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சு லைனிங் மேலே வச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக எந்த ஒரு பீட்ஸுமே அடிப்படாமல் இருக்கிறதுக்கு லைன் வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு அந்த ஜரி மேலே போடணும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் அது வந்து டபுள் ஃபுட்டர் வச்சு யூஸ் பண்ணுறதுன்னு கரெக்டாக தானே வரணும். ஆனால் அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பீட்ஸ் வந்து உடையுது. அதேமாதிரி ஊசி லைட்டாக நவந்தாலுமே உங்களுக்கு வந்து ஊசியும் உடஞ்சிடும். ஸோ வந்து 1 ஃபீட்டில் இருக்கும். அது 1 ஃபுட்டர் வச்சுருக்கும். அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிங்க. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். போக நம்ம ஸ்டிச் பண்ண நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி 1 ஃபுட்டரில் நம்ம வச்சு போடும்போது உங்களுக்கு பீட்ஸ் எதுவுமே அடிப்படாது. அப்படியே பர்ஃபெக்டாக வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் போடணும். ஏன்னா நம்ம ஃபுல் ஒர்க்குமே வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாகவே ஸ்லீவ் எல்லாமே அந்த மாதிரி வச்சு நம்ம போட்டுட்டு கட் பண்ணிட வேண்டியதான். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்க வேண்டியதான். வந்து ஃபுல்லாகவே ஸ்லீவ் வந்து ஓவராலாக ஸ்டிச் பண்ணது. இதுதான் நம்மளோட ஒர்க்கும் சரி, அதோடைய லுக்குமே நல்லா அழகாக வந்திருக்குது பாருங்கள். கட் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக கட் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்லீவ் இப்போ பண்ணுறது ஸ்டிச் பண்ணி காட்டுறேன்.
இதில் பாருங்கள் நான் ஸ்லோவாகவே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம 1 ஃபுட்டரில் வச்சுட்டு ஏன் 3 சரி லைன் போடுறேன்னு தெரியுதுலாம் நிறைய பேர் கேட்டிருந்தேன் ஏன் 3 சரி லைன் போடுறீங்கன்னு. ஸோ இந்த மாதிரி 3 சரி லைன் போட்டிங்கன்னா தான் நம்ம இந்த மாதிரி ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸுக்கு கிட்ட போடாமல் அந்த நம்ம சரி மேலே போடுவோம். ஸோ வந்து உங்களுக்கு பீட்ஸ் எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாமல் அழகாக வரும். ஒர்க்கும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க்காக வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து 1 ஃபுட்டரில் வச்சுட்டு அந்த சரி லைன் மேலேயே நம்ம போடணும். கொஞ்சம் கவனமாக தான் நம்ம இது பண்ணணும். டக்குன்னு இது பண்ணிட்டாலும் லைட்டாக நவுந்தாலுமே உங்களுக்கு ஒர்க்கும் வீணாயிடும், நம்மளோட நீடிலுமே வந்து பிரேக் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் பார்த்து ரொம்பவும் கேர்ஃபுல்லாக வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணணும். நம்ம அதேமாதிரி கையும் வந்து ரொம்ப கிட்ட மிஷின் கிட்ட போகாதீங்க. போயிட்டிங்கன்னா டக்குன்னு சருன்னு போகும்போது, ஏன்னா இது ஜாக் மிஷின் நான் வச்சு யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ஸ்பீடாகினாலுமே நம்ம வந்து கை போய் மாட்டுச்சுன்னா ஊசி வந்து நம்ம நெயிலில் வந்து இதாகிடும். ஒரு தடவை எனக்கு அப்படி தான் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே போயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்ஜெக்ஷன் போட்டு அது ஓகே தான் ஆகிடுச்சு, முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா இப்போ நெக் போடுறேன் நான். நெக்கும் அதே மாதிரி வச்சு திருப்பிட்டு லைனிங் வந்து மேலே வச்சு திருப்பிடுறதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு அர்க்காட்லாம் கொடுத்துட்டு திருப்பிட்டு அது மேலே சரி லைன் மேலே நம்ம வந்து ஸ்டிச் போடணும். ஸ்டிச்சிங் எல்லாமே ஒரே மாதிரி தான். நம்ம எப்படி பேக்கில் ஃப்ரண்ட்டில் ஸ்லீவுக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த சரி லைனுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி தான் போடணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ண வந்து பேக் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக கவனமாக ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்த்து அது கொஞ்சமாக நகர்த்தி பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக ப்ராப்பராக அந்த லைனில் விழும். போட்டதுக்கப்புறம் இது தான் பாருங்கள், அழகாக பாருங்கள் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம ஸ்டிச் பண்ணது இது தான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்க ஆக்சுவலி வந்து இந்த டிசைன் வந்து ஆன்லைனில் பார்த்து சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. நான் அதிலே கொஞ்சம் வந்து ஒர்க் அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்க இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இப்போ இந்த ஸ்லீவ் போகிறல இது வந்து 1 இன்ச் கேப்பில் இருந்துச்சு. நான் அதை வந்து கம்மி பண்ணி 1/2 இன்ச் கேப்பில் நான் ஒர்க் போட்டிருக்கேன். கிட்ட நல்லாவே க்ளோஸாகவே போட்டிருக்கேன். இது வந்து நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 சரி லைன் போட்டிருக்கோம். ஒரு சுகர் பீட்ஸு, பேர்ல் பீட்ஸும் கோல்டன் பீட்ஸும் கலந்து, அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டோனு, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாலும் அதுதான் போட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டமான ஒர்க்கும் இல்லை, சிம்பிள் ஒர்க் தான். நம்ம போடலாம், 6 பிகினர்ஸ் எல்லாருமே போடலாம். ஆனால் பார்க்க பாருங்கள் ஒரு கிராண்ட் லுக்கு. கல்யாண பொண்ணை விட அவங்க ரொம்ப லுக்காக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாமே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி ரொம்பவும் ஹாப்பியாக சொன்னாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஃபிட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தாங்க. இனிமேட்டு ப்ளவுஸ் உங்கள்கிட்ட தான் கொடுப்போம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். அவங்க கேட்ட மாதிரியே ஒர்க்கு பர்ஃபெக்டாக போட்டு கொடுத்தாச்சு. ஃபினிஷிங் ஒர்க்கும் சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிகினர்ஸுக்கும் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, பார்க்க கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருக்கும். ஆனால் ஈஸியான ஒர்க்கு தான். இது வந்து ஸ்லீவுக்கு ஃபுல்லாகவே நம்ம போட்டது. கிளைண்ட் இது வரைக்கும் ஆரி ஒர்க் எதுக்குமே நான் போட்டதில்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்க சொல்லிட்டு கோல்டன் சாரிக்கு எது போடலான்னு கேட்டாங்க. ஸோ நான் க்ரீன் போட சொன்னேன். அப்படி இல்லை மெரூன் போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா மலையாளிஸ் கேரளா சாரிலாம் பார்த்தீங்கன்னா மொழி கோல்டன் சாரிக்கு வந்து ரெட் இல்லைனா க்ரீன் போடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவங்களும் ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு போட்டு பார்த்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க. நெக் டிசைன் இது தான். நெக்குக்கு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் 3 லைன் சரி லைன் போட்டோம். ஒரு சுகர் பீட்ஸு, பேர்ல் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் கலந்த மாதிரி ஒரு பீட்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வந்து சுகர் பீட்ஸு, ரன்னிங் ஸ்டோனும், அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கு 3 பேர்ல் பீட்ஸ் போட்டு சென்டரில் பக்கத்தில் ஒரு சின்னதாக குந்தன் ஸ்டோன் வந்து போட்டாச்சு. அதுக்கு வந்து 2 ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ண சொன்னல. முன்னாடி வந்து இந்த ப்ளவுஸ் பீட்ஸ் ஒர்க் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். இதுதான் நம்மளோட ஓவராலாகவே அவங்க 2 ப்ளவுஸுமே அதுதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய்.